அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நல்ல நிகழ்வு இன்றைக்கு. 25வது வருஷம் திருமண நாளுங்கிறது அளவுக்கு அத சொல்றதுக்கு மறந்துட்டு போக கூட அப்புறமா வந்து சொல்றாங்க அப்டின்னா, அந்த இன்வால்வ்மென்ட் வந்து எவ்வளவு இரும்பலு, அ அ இவ்வளவு இரும்பிக்கிட்டு, அங்கலாம் அந்த டெடிகேஷன்லாம் வேற லெவல் மேடம். கிரேட் சல்யூட். அதாவது ஒரு மனிதன் வந்து தனக்காக வேலை பார்க்கும்போது போடுற எஃபோர்ட்டு நமக்கு வந்து நமக்கு அங்கலாம் பிபிலாம் ஏறும். என்னடா இது! மண்ணு மாரி போறானுங்களேடாம்போம். இந்த உலகத்துல யாருக்கோ ஒருத்தனுக்கு பிரச்சனை எப்பவோ வரப்போகுது. எப்படி? கிணத்த போட்டு அங்க இருக்கக்கூடிய விஷயத்த பார்த்துட்டு, நமக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும் பாரு. இந்த உலகத்த நம்பளே படைச்ச மாரி, அந்த தன்மையோட நீங்க பேசியிருக்கிற விதமும், நீங்க அப்ரோச் பண்ண விதமும், எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். சிறப்பு, சிறப்பு. ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாரி நம்ம சார் சொன்ன மாரி, "என்ன நீங்க என்ன பெரிய விஜயகாந்தா?" அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாரி, அந்த உணர்வோட அங்கங்க சில தெய்வங்கள் இருக்கிறதுனால தான், பொருளா அருளான்னு 2 பார்ட்ட பார்த்தேன் நானு. ஜென்ரலா லேடீஸ் போனா பணத்த பத்தி கவலைப்பட மாட்டாங்க. என்ன பொருள் வாங்குறோம்? அந்த அட்ராக்டிவ்னஸ் இருக்கு பாருங்க. அத பத்தி தான் கவலைப்பட்டு, சரி வாங்குவோம், அத வாங்குவோம், இத வாங்குவோம்ன்னு வாங்குவாங்க. ஆனா நீங்க தெளிவா, அ அதாவது ஒரு மேலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்டிட்யூட் இருக்கு பாருங்க. அவங்க வந்து பொருள வாங்குறதுக்கு முன்னாடியே யோசிச்சு, இது தேவையா? தேவையில்லையா? அ அத வந்து நீங்க ரொம்ப அருமையா எங்க வீட்லலாம் கூட பொருள வாங்குறதுக்காக கிளம்புவாங்க. ஆனா அங்க போயிட்டு, "இவ்வளோலாம் செலவு வேணாங்க" அப்படின்ட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் அந்த போகும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டிஸ்டர்பன்ஸா இருக்கும். என்னடா இது எல்லாத்தையும் அத வாங்கணும், இத வாங்கணும்னு போறாங்க. நமக்கு எவ்வளோடா பர்ஸ்ல காச வச்சுக்கிறதுன்னு யோசிப்போம். ஆனா அங்க போன அப்புறம், "அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க வாங்க வேணாம்." என்னம்மா இவ்வளோ வேகமா கிளம்புனா கடைசியில அதெல்லாம் வேணான்ட்டு வந்துரு. "இல்ல, இல்ல நம்ம சூழ்நிலைக்கு இது தேவையில்லைங்க." அது மாதிரி உங்களோட அந்த பிரிச்சு ஒரு பொருள வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கிற தன்மையெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அத வந்து இப்ப நான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குழி இருந்து பெரிய கல்லு. அதாவது என்னன்னா, குழிய தோண்டி பார்க்குறான். அப்பதான் தெரியுது. ரோடே போடல. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரோடு போடல. ரோடு போடாததுனால, அ நம்ம போய் கேட்குறோம். "என்ன அது ரோடே போடாம இருக்கே" அப்படின்னு. அப்ப கமிஷனருக்கு ஒரு தனி செல் இருக்கு அவங்களுக்கு. அந்த செல்லுக்கு மெசேஜ் மட்டும் நீங்க ஃபோட்டோ எடுத்து போடுங்க சார். 10 நிமிஷத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க சார் அப்படின்னா. நம்ம வீட்டுக்கு எதுத்த மாரி, நம்ம வாடகைக்கு இருக்கோம். நம்ம வண்டிய வெளியில எடுக்க முடியல. உள்ள எடுக்க முடியல. இவ்வளோ கஷ்டம். ஆனா குழிய தோண்டிட்டு போயிட்டான். பெரிய கல்லு இருக்கு. அந்த கல்லு பார்த்தா பெரிய டன்னு கணக்குல இருக்கும். அவ்வளோ பெரிய கல்லு உள்ள இருக்கு. அத எடுக்கிறதுக்கு முடியாம அப்படியே குழியோட விட்டு ஆடு உழுவுது, மாடு உழுவுது. இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி நடக்குது. கார் போக முடியல அப்படிங்கிறதுனால உடனே ஸ்போட் அடுத்த செகண்டு டான்னு நம்ம அங்க வேலை பார்க்குறவன்ட்ட சொல்றோம், "ரோடு போடுறியேப்பா, இதெல்லாம் பண்றியே, இதெல்லாம் பண்ணுன்னா." அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. ஆனா இந்த ஃபோட்டோ எடுத்து போட்டப்புறம் விறுவிறுன்னு வந்தாங்க. அதாவது ரோடு போடுற குரூப்ல இருந்து வந்தாங்க, கார்ப்பரேஷன்ல இருந்து வந்தாங்க. அ யோ அதே மாரி அந்த கவுன்சிலர் வந்துட்டாரு. எல்லாம் என்னங்க யாருங்க மெசேஜ் போட்டா இப்படி? பரபரப்பா வேலை முடிஞ்சு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரத்துல எல்லாம் வேலை முடிஞ்சு டக்குன்னு முடிஞ்சுது. அது மாரி எங்க அப்ரோச் பண்ணணும்? யார அப்ரோச் பண்ணணும்? ஆனா நம்ம இங்க இந்த ஃபோரம்லாம் பேசுறத பார்த்துட்டு நான் துடிப்பா நேத்திக்கு போனேன். போயி க கன்சியூமர் கவுன்சிலுக்கு போணும்னு பார்த்தா, அங்க 2 பேர் உட்காந்து அப்படியே பொறுமையா பாழடைஞ்ச பங்களாவா இருக்கு. கோர்ட்டுக்குள்ளேயே நுழைய மாட்டேன். அங்க போனா கன்சியூமர் கோர்ட்டுன்னாங்க. அங்க போனா, "சார் நீங்க இந்த பிஎஃப் எல்லாம் லேபர் ஆஃபீஸ் போணும் சார். இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது சார்." சரி லேபர் ஆஃபீஸ் போனேன். "சார் இதெல்லாம் நீங்க பிஎஃப்லயே போய் சொல்லுங்க சார். நாங்க லேபர் ஆஃபீஸ்ல போய் எடுத்து நீங்க கிரிமினல் கோர்ட் போணும்னாங்க." போடா! அப்படின்னு அதாவது சண்டைக்காரன் கால்ல விழுவுறதுக்கு பதிலா, அந்த நமக்கு தெரிஞ்ச இவன் கால்லயே விழுந்துடலாம்னு சொல்லிட்டு வேலை பார்த்த இடத்துக்கே பழைய கம்பெனிக்கு போயி, அங்கெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சு, அவங்கலாம் நல்ல மரியாதையோட நம்மள ட்ரீட் பண்றாங்க. வருமா வராதான்னு நினச்சிட்டு நம்ம போய் ஒரு இடமா தலையறத, இருக்கிற இடத்துலயே நம்ம சுமூகமா முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நேத்திக்கு அந்த வேலைய போய் பழைய கம்பெனியில போய் பார்த்துட்டு, பாம்பேல அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் எதுக்குன்னா, இங்க வந்து போட்டோம். மாடு வந்து என்ன பண்ணும்னா, தனக்கு தீனி எல்லாம் அந்த 1/2 மணி நேரத்தில வாங்கி வச்சுக்கும். வாங்கி வச்சுக்கிட்டு அதக்கிக்கும் இங்க. அதக்கிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடும் பாருங்க. அது மாரி போடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மாரி ஞானவான்கள் குடுக்குற எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு, வி ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் தட். காஷியஸ், கான்ஷியஸ், கேர்ஃபுல்னு சொல்லுவோம். 2C to 3C. கேர்லெஸ் அண்ட் கேஷுவல் லிவிங்லேருந்து காஷியஸ், கான்ஷியஸ், கேர்ஃபுல் லிவிங்க்கு வாழ்வோம். வாழ்க பல்லாண்டு ஈழற்றியாவை திருச்சியில் நன்றி என்பர்களே. நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம். கீப் ஆன் கிவிங் டு த நாலேஜ் டு த மேக்ஸிமம் பீப்பிள். தேங்க்ஸ் அ லாட்.